Daily. Taste the Daily. புயலால் பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை ஸ்டாலினின் திமுக அரசு வலுக்கட்டாயமாக வெளியேற்றி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் திருமண மண்டப முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை முகூர்த்தம் உள்ளிட்ட காரணங்களை கூறி திமுக அரசு கட்டாயப்படுத்தி வெளியேற்றி வருகிறது. இதனால் ஏற்கனவே புயலின் தாக்கத்தால் மனதை பிழியும் சொல்லனா துயரில் உள்ள மக்களை உணவு, குடிநீர் ஆகியவற்றின் தட்டுப்பாட்டால் நடுரோட்டில் இறங்கி போராடும் நிலைக்கு இந்த விடியா திமுக அரசு தள்ளி இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வயிற்று பசிக்காகவும் நிவாரணத்திற்காகவும் தங்களை நடுரோட்டிற்கு வந்து போராட வைத்த இந்த விடியா திமுக அரசை மக்கள் மன்னிக்கவோ மறக்கவோ மாட்டார்கள் என காட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உரிய குடிநீர், உணவு, உறைவிடம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை கூட ஒழுங்காக நிறைவேற்ற முடியாத நிர்வாக திறனற்ற திமுக அரசுக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டுள்ளார். அத்துடன் இயல்பு நிலை திரும்பும் வரை மக்களுக்கான அனைத்து தேவைகளையும் தடையின்றி கிடைத்திட உறுதி செய்யுமாறு ஸ்டாலின் அரசை அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.